ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தில் நித்திய வெளிச்சம் டிவி சேனல் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையாகவே இந்த டிவி சேனல் மூலமாக நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நான் நம்புகிறேன். இன்னும் தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக தேவ மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் மன்னாவை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பேசி பலப்படுத்தி கொண்டிருக்க நம்புகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்நாள் வார்த்தைக்கு முன்பதாக நாம் இருக்கிற இடங்களில் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலும் நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ அந்த வார்த்தை எங்களோடு கூட பேசுவீராக. எல்லா தடைகளும் மாறி போகட்டும். மாற்றமில்லாத உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பேசி நீர் பலப்படுத்தும். நாங்கள் இன்னும் தொடர்ந்து உம்முடைய வருகை வரையிலும் ஓட ஆண்டவரே, உமக்காக நாங்கள் இன்னும் வைராக்கியமாய் நிற்க எங்களுக்கு தேவையான மன்னாவை பகிர்ந்தளிப்பீராக. உம்முடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம். தேவரீர் ஆளுகை செய்யும். எல்லா தடைகளையும் மாற்றும். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. உம்முடைய பலத்த கரத்தின் அசைவாடுகளை நாங்கள் காண கிருபை தாரும். உம்முடைய கரம் பலமாய் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நல்ல நேரத்திலும் கூட என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்து காத்திருந்த போது ஆண்டவர் நினைப்பூட்டின ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நேரத்திலும் கூட என் ஓட்டம் தடைப்படாது என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நிச்சயம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இங்கே எபிரேயருக்கு நிரூபத்தை எழுதும்போது நிரூப ஆக்கியோன் இப்படி எழுதுகிறார்: பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம். அப்படியானால் எந்த இடத்திலையும் நின்று விடாமல், எந்த சூழ்நிலைகளும் நம்மை தடுத்து விடாமல், எந்த பிரச்சனைகளும் எந்த போராட்டங்களும் எந்த விதமான சூழல்களும் நம்மை தடுத்து விடாமல், சூழல்களை நாம் நின்று விடாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த நிரூப ஆக்கியோன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் அறிகிறோம். அன்பு தேவச்சனமே, சில சூழ்நிலைகளில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட, மிகப்பெரிய வாஞ்சையோட, மிகப்பெரிய ஆசையோட நம்முடைய ஓட்டத்தை துவங்குகிறோம். அநேகர் இப்படி சொல்லுவதுண்டு: ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில் அவரை நாங்கள் அதிகமாய் நேசித்தோம். நாட்கள் போக போக ஏதோ சில சூழ்நிலைகள் எங்களை ஜெபிக்க விடாதபடி, வேதத்தை வாசிக்க விடாதபடி எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. நிரூப ஆக்கியோனும் அதைத்தான் சொல்லுகிறார். விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் இருக்கிற இயேசுவை மட்டும் நோக்கி நீங்கள் பொறுமையோடு ஓடிக்கொண்டே இருங்கள். அப்படியானால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எந்த இடத்திலும் நின்று விடாமல் உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கட்டும். எந்த இடத்திலும் தேங்கி விடாமல் நகர்ந்து கொண்டே இருக்கட்டும். எதுவும் உங்களை தடுத்து விடாமல் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை என்று சொல்லி நிரூபாக்கியன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் ஒன்று உண்டு. கிறிஸ்துவோடு கூட ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் ஒன்று உண்டு. அந்த ஓட்டத்தில் அவரை மட்டும் நாம் பார்த்து நாம் தொடர்ந்து ஓடுவோமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். ஒரு மிகப்பெரிய ஓட்டப்பந்தய வீராங்கனை இப்படி ஒரு அறிக்கையிட்டார்களாம்: என்னை ஓடி யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி. இந்த அறிவிப்பை கேட்டு அவர்கள் அழகை பார்த்து, அவருடைய திறமையை பார்த்து அநேக வீரர்கள் அந்த போட்டியில கலந்து கொள்ளும்படி முன் வந்தார்களாம். அந்த போட்டியும் ஆரம்பிக்கப்பட்டது. அநேகர் அந்த சகோதரியோடு கூட, ஸ்திரியோடு கூட ஓடுகிறார்கள். ஓடுகிற வழியில பாதியிலே நின்று விடுகிறார்கள். அந்த ஸ்திரியை, அந்த சகோதரியை ஜெயிப்பதற்கு யாராலும் கூடாமற் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இன்னொரு நபர் வந்தாராம். ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து ஒரு நபர் வந்தாராம். அவர் சொன்னாராம், நான் ஓடி ஜெயிக்கிறேன். ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த நபருடைய காதில் ஒரு வார்த்தை கேட்கிறதாம்: என்னை பார், என் அழகை பார், என்னை பார், திரும்பி என் அழகை பார்.
அப்போதான் இது எங்கேருந்து இந்த சத்தம் வருகிறது என்று பார்க்கும்போது அந்த சகோதரியே சொல்லுகிறார்களாம், என்னை பார், என் அழகை பார். அப்போ இந்த மனிதன் ஒரு தீர்மானம் எடுத்தாராம், எனக்கு முன் ஓடின அத்தனை பேரும் தோற்று போவதற்கு காரணம் இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பது தான். இந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க போறதில்லை, எதுவானாலும் ஓட்டம் முடித்ததுக்கு அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஓடினாராம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும், நாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஓட்டத்தில் அநேக தடைகள் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கொண்டே இருக்கும். எதையும் பொருட்படுத்தாமல் ஓடினால் நிச்சயம் நம் ஓட்டத்தில் ஜெயிக்க முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏன் ஓட்டம் தடைப்படாது? எதனால ஓட்டம் தடைப்படாது? என்னுடைய ஓட்டம் தடைப்படுவதில்லை அப்படிங்கிற தலைப்பில் நாம் தியானிக்கிறோம். ஏன் தடைப்படுவதில்லை? ஒரு 3 காரியங்களை மட்டும் நான் வேகமாய் சொல்லி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏன் நம்முடைய ஓட்டம் தடைப்படுவதில்லை என்று சொன்னால், நம்முடைய ஓட்டத்தை துவங்கினது கர்த்தர். ஓட்டத்தை துவங்கினது கர்த்தர் ஆனதினால் எந்த சூழ்நிலையிலும் அது தடைப்படுவதற்கு விடவே மாட்டார். அன்பு தேவச்சனமே, இந்த உலகத்தில் அநேகர் தானாய் ஓடுகிறார்கள். தேவனுடைய துணை இல்லாமல், தேவனுடைய நடத்து இல்லாமல் தானாய் ஓடுகிறார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. நம்முடைய ஓட்டத்தை துவங்கினது கர்த்தர். வேதத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாம் இடத்துல வந்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அநேக தேவ மனிதனிடத்தில், முற்பிதாக்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படியானால் நம்முடைய தேவனுக்கு ஒரு மகத்துவமான நாமம் உண்டு, அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். வேதாகமத்தில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் தாமே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி செய்கைகளையும் விருப்பங்களையும் நமக்குள்ளே ஏற்படுத்துகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது திடீர்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார், இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை நீ மூவ் பண்ணு. நாமளும் முயற்சி எடுத்து செய்வோம். ஆனால் சூழ்நிலைகள் தடுமாறி கொண்டிருக்கும் போது, பிரச்சனைகள் வரும்போது, ஒருவேளை ஆண்டவர் சொல்லாமல் நாம தான் ஆரம்பிச்சிட்டோமோ அப்படிங்கிற எண்ணங்கள் வர வாய்ப்புண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஓட்டத்தை துவங்கினது நான், எனவே அந்த ஓட்டத்தை தடைப்படுவதற்கு எந்த சூழ்நிலையிலும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ தொடர்ந்து ஓடிக்கொண்டிரு, உன் ஓட்டம் தடைப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் தான் தரிசனத்தை கொடுத்தார், ஆண்டவர் தான் எனக்கு இந்த காரியத்தை சொன்னார், ஆண்டவர் தான் எனக்கு இந்த காரியத்தை செய்யும்படி ஏவுதலை கொடுத்தார், ஆனால் நான் ஆரம்பிச்சிட்டேன், இப்போ பாதியில் என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் நிற்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட, ஒருவேளை அப்படிங்கிற கவலையோடு இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், உங்கள் ஓட்டத்தை எதுவும் தடுக்க முடியாது, ஏனென்றால் அதை துவங்கினது கர்த்தர். அப்படியானால் கர்த்தரே தொடர்ந்து ஓட வைக்க போகிறார். டெரிக் ரெட்மண்ட் அப்படிங்கிறதான ஒரு மனிதர் இருந்தார். டெரிக் ரெட்மண்ட். அவர் ஓட்டக்களத்தில், அந்த மைதானத்தில் இறங்கி ஓடுவதற்கு அவர் ஓட முயற்சி எடுக்கிறார். முயற்சி எடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் போதே, கொஞ்ச தூரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று அவருடைய காலில் ஏற்பட்ட ஒரு பலவீனத்தினால அவர் தடுமாறி விழுகிறார். அவரால் தொடர்ந்து ஓட முடியல. அந்த சூழ்நிலையில தான் அவருடைய தேசத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒலிம்பிக்கில் ஓட வைக்கிறாங்க. அவர் தடுமாறி விழுந்த உடனேயும் அந்த கூட்டத்திலிருந்து ஒரு நபர் குதித்து ஓடி வருகிறார். ஓடி வந்து அந்த டெரிக் ரெட்மண்டை அவருடைய கைகளில் தாங்கி, அவருடைய கையா தன்னுடைய தோள் மேலே போட்டு அவருக்கு உதவி செய்து கூட ஓடுறார். எல்லாரும் வந்து அப்படி ஓடக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை தடுக்கிறாங்க. ஆனாலும் அவர் அதை பொருட்படுத்தாமல் ஓடுறார். கடைசியில் யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தா, டெரிக் ரெட்மண்டுடைய தகப்பனார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை பேரும் பாராட்டினார்கள். தான் மகன் பாதியில விழுந்து போவதை, பாதியில நின்று போவதை அந்த தகப்பனாரால் ஏற்றுக்கொள்ள முடியாம அவர் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடத்திலிருந்து அவர் உடனே எகிரி குதித்து ஓடி வந்து தான் மகனை தூக்கி, எப்படியாகிலும் அந்த ரீச் பண்ண வேண்டிய எல்லையை என் மகன் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வைராக்கியத்தோட அவரை தூக்கி அந்த மனிதன் கொண்டு போக முடியுமானால், நான் சொல்லுகிறேன், உலக மனிதனுக்கு இருக்கிற அந்த அக்கறையை விட தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்து தாயின் கருவில அவயங்கள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு, சங்கீதம் 139 தாவீது சொல்லுகிறார், என் தாயின் கருவில அவயங்கள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு அவர் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்தார். அப்படியானால், அப்படி நம்முடைய தகப்பனாகிய உன்னத தெய்வம் நம்மை உருவாக்கி இருப்பாரானால், நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஓட்டத்தை அவர் பாதியிலே நிறுத்துகிறவர் அல்ல. எதற்காக துவங்க வைத்தாரோ அதை நிச்சயமாய்
நிறைவாய் நிறைவேற்றி முடிக்க வைப்பார். இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கையை தட்டி வாயத்தரம், ஆண்டவரே எங்கள் ஓட்டங்கள் தடைபடாமல் ஓடப்படுவதாக, இப்போது தடைப்பட்டு நிற்கிற எல்லா அனுபவங்களும் மாறுவதாக. கொஞ்சம் வாயை திறந்து கர்த்தரை துதிக்க முடியுமானால், நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பாதியில் நின்றிருக்கிற, பாதியில் தடுக்கப்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி உங்கள் ஓட்டத்தை மீண்டும் கர்த்தர் ஓட வைக்க போகிறார். நீங்கள் எதற்காக என்ன எதிர்பார்ப்போடு துவங்கினீர்களோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படி ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் யாரோ சிலருடைய கரத்தை பிடித்து மீண்டும் உங்கள் ஓட்டத்தை துவங்கி விடுகிறார். எப்படி அந்த தகப்பனார் தன் மகனை தோள்ல தூக்கி கொண்டு அந்த ஓட்டத்தை முடிக்கும்படி முயற்சி எடுத்தாரோ, அதே போல உன்னத தேவன் பரம தகப்பன் பாதியில நின்றிருக்கிற ஏதோ சில ஊழியத்தை, ஏதோ சில வாழ்க்கையை ஆண்டவர் திரும்பவும் கட்டி எழுப்பி அவர் கரத்தால் அரவணைத்து அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓட வைக்க போகிறார். இனி நீங்கள் பாதியில நிற்பது இல்லை, உங்கள் ஓட்டம் தடைப்படுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஏனென்றால் என் ஓட்டத்தை துவங்கினது கர்த்தர், என் ஓட்டத்தை துவங்கினது கர்த்தர். வேதாகமத்தில் நமக்கு ஒரு சம்பவம் தெரியும். யோசேப்பு சிறைப்படுத்தப்பட்ட இந்த சிறைச்சாலையில் பான பாத்திரக்காரன் தலைவன், சுயம்பாகில் தலைவன் 2 பேர் அங்கே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சொப்பனம் பார்க்கிறார்கள். சொப்பனத்துக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லுகிறார். 3 நாட்களுக்குள்ள நீ திரும்பவும் உம்முடைய தலையை பார்வோர் உயர்த்தி திரும்பவும் அதே ஸ்தானத்தில் உண்மை ஏற்படுத்துவார் என்று சொல்லி, அந்த மனுஷன் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட அந்த வேலையை அவர் ஆரம்பிச்சிருக்கலாம். நான் இதில் கண்டினியூ ஆகேன். வேதம் சொல்லுகிறது, ஏதோ குற்றம் செய்தார்கள், குற்றம் செய்ததுனால தண்டனை அனுபவிக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் அந்த மனிதனுடைய ஓட்டத்தை, அவன் ஓடிக்கொண்டிருந்த அதே பாதையில் திரும்பவும் ஓட வைக்க சித்தம் கொண்டதுனால சிறைச்சாலைக்குள்ள இருந்த நபருக்கு அவர் சொப்பனத்தை கொடுத்து யோசேப்பின் மூலமாய் அர்த்தத்தை சொல்ல வைத்து அந்த மனிதனை திரும்பவும் அந்த ட்ராக்ல ஓட வைத்திருப்பாரானால், நான் நம்புகிறேன் நம்முடைய ஓட்டத்தை துவங்கினது கர்த்தர். நடுவில் சத்துரு என்ன தடைகளை, என்ன போராட்டங்களை, என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்திருந்தாலும் அதை அத்தனையும் கர்த்தர் உடைத்து போட்டு, நீக்கி போட்டு, அவர் நீக்குப்போக்கை உண்டு பண்ணி நம்மை திரும்பவும் ஓட வைப்பதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, ஏன் என் ஓட்டம் தடைப்படுவதில்லை என்றால், என்னுடைய பாதையை அமைத்தது கர்த்தர். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் இவ்விதமாய் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் நான் வாசிக்கிறேன். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் யோர்தானை கடந்து போகும்படி வருகிறார்கள். அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடும் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற காலத்தில் பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானை கடப்பது கடினம். என்ன ஆக போகிறது என்கிற மிகப்பெரிய குழப்பத்தோடு அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அங்கே 14வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலமாக இருந்தனால கரை புரண்டு ஓடுகிறது. இவருடைய கால்கள் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். அப்படியானால் நம்முடைய பாதையை அமைத்தது கர்த்தர். நாம் போகிற வழியில யோர்தான் கரை புரண்டு ஓடினாலும் நம்முடைய பாதங்கள் பட்ட மாத்திரத்தில் நமக்கு அது வழி விட்டுத்தான் ஆக வேண்டும். நம்முடைய ஓட்டத்தை தடுப்பதற்கு யோர்தான்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் யோர்தான் வழியாகத்தான் போக வேண்டும் என்று கர்த்தர் முன் குறித்திருப்பாரானால் நாம் போகும்போது யோர்தான் நமக்கு வழி விட்டுத்தான் ஆக வேண்டும். அன்பு தேவச்சனமே, எப்படி பிரயாணப்படுவேன்? பாதையில் இவ்வளவு தடை கற்கள், பாதையில் இவ்வளவு பிரச்சனைகள், பாதையில் இவ்வளவு போராட்டங்கள், என்ன முயற்சி எடுத்தாலும் தோற்று போய் கொண்டிருக்கிறோம். என்ன முயற்சி எடுத்தாலும் வாய்க்கப்படாமல் போய்கொண்டிருக்கிறது. அன்பு தேவஜனமே, உங்களுடைய பாதையை கர்த்தர் அமைத்து வைத்திருக்கிறார்.
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நேர்த்தியான பாதையில நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தகப்பனா இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒருவேளை உங்க பாதைகள் தெளிவுபடாமல், பாதைகள் அடைக்கப்பட்டதாய் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தைரியமாய் கால்களை முன்னோக்கி வையுங்கள். தைரியமாய் கால்களை முன்னோக்கி வையுங்கள். சில நேரத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். பாதை அடைக்கப்பட்டிருக்கு, முயற்சி பண்ணினா என்னதான் நடக்க போகும், முயற்சி பண்ணாலும் தோல்வி தான் வரும், முயற்சி பண்ணாலும் நான் என்னுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாது, அதனால நான் பேசாமல் இருக்கிறான் நல்லது அப்படிங்கிற தீர்மானங்களை சில நேரத்தில் சத்துரு எடுக்க வைப்பான். ஆனால் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறேன், யோர்தான் அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடத்தான் செய்யும். அது யோர்தானுடைய பிரச்சனை. அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓட வேண்டியது யோர்தானுடைய பிரச்சனை. ஆனால் தேவ பிள்ளைகளுடைய வழி அதுவாய் இருக்குமானால் கர்த்தர் யோர்தான் வழியாகத்தான் போக வேண்டும் என்று சொல்லி முன்குறித்திருப்பாரானால், தேவ ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகும்போது யோர்தான் அருகாமையில் வந்து கால் வைக்கும்போது பாதங்கள் பட்டவுடனே நமக்கு வழிவிட்டு கொடுக்க வேண்டியதும் அது யோர்தானுடைய கடமைதான். அன்பு தேவ ஜனமே, நான் ஆவியின் பலத்தோட தேவனுடைய நல்ல ஆளுகையோட நான் சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ சிலர் பாதையில் இருக்கிற தடை கற்களை பார்த்து நீங்க முயற்சி கூட எடுக்காம இருக்கிறீங்க. தோற்று போகிறது ஒன்றும் பெருசு இல்லை. முயற்சி எடுத்து தோற்று போனீங்கன்னா முயற்சியாவது எடுத்திருக்கிறோமே நாம யோசிக்கலாம். ஆனா முயற்சியே எடுக்காம இங்க தோல்விதான் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசித்து அமர்ந்திருந்தீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை முயற்சி எடுக்க பயந்து கொண்டிருப்பீங்கனால் ஒரு காரியத்தை சொல்றேன், பாதையை கர்த்தர் அமைத்து வைத்திருக்கிறார். உங்கள் பாதங்கள் படுகிற அந்த நேரத்தில் எந்த தடையா இருந்தாலும், எந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானா இருந்தாலும் அது குவியலாக நின்றுத்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட அதிகாரங்களை கர்த்தர் உங்கள் கால்களுக்கு இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் கைமாறுவாராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. நீங்க கால்களை வச்சா மட்டும் போதும், நீங்க முன்னேறி சென்றா மட்டும் போதும். எனக்கான பாதையை கர்த்தர் அமைத்திருக்கிறார். யோர்தானே, நீ தடுக்க முடியாது. என் முன்னாடி இருக்கிற தடைகள் என்ன தடுக்க முடியாது, என்னை எதுவும் நிப்பாட்ட முடியாது. கர்த்தர் எனக்கான பாதையை ஆயத்தம் பண்ணி விட்டாருங்கிற நம்பிக்கையோட காலடி எடுத்து வையுங்கள். யோர்தான் உங்களுக்காக வழிவிட்டு நிற்கும். யோர்தான் உங்களுக்காக பிரிந்து நிற்கும். அந்த உலர்ந்த தரையின் வழியாய் உங்கள் தரிசனத்தை அடையும்படி கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறார். நல்லா இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து, ஆண்டவரே, யோர்தானை நாங்கள் பார்த்து சோர்ந்து போகாமல், நாங்கள் நின்று போகாமல் எங்கள் பாதங்களை எடுத்து வைக்கிறோம், யோர்தான் வழி விடுவதாக என்கிற ஜெபத்தோட முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எந்த சூழ்நிலையிலையும் நல்ல ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். கர்த்தர் பாதை அமைத்தாரானால் அதை எந்த யோர்தான்களாலும் தடுக்க முடியாது, எந்த நபர்களாலும் தடுக்க முடியாது, எந்த சூழ்நிலைகளாலும் தடுக்க முடியாது. நான் இப்படி சொல்லுவேன், கர்த்தர் பாதையை ஏற்படுத்தி இருக்கும்போது பிரச்சனையே வந்தாலும் பிரச்சனைகளுக்கு நடுவில் கர்த்தர் மகிமையாய் நம்மை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல வாயை திறந்து ஆண்டவருக்கு மகிமையை மட்டும் செலுத்துங்க பார்க்கலாம். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரோ சிலர் சில பிரச்சனைகள் நடுவில் இனி நம்ம விட்டுறலாம். உங்களுக்கு வந்த சில அவமானத்தினால இனி முன்னேறி போக வேண்டாம், இனி தொடர வேண்டாம், இனி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கான பாதையை அமைச்சது நான் தான், அந்த அவமானத்தின் பாதையை அமைத்து வைத்தது நான் தான், அந்த வறுமையின் பாதையை அமைத்து வைத்தது நான் தான், அந்த தோல்வியின் பாதையை அமைத்து வைத்தது நான் தான். நீ நம்பிக்கையோட காலடி எடுத்து வைக்க முடியுமானால், அன்பு தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையோட காலடி எடுத்து வைக்க முடியுமானால் அந்த அவமானத்தின் நடுவில் ஆண்டவர் பயங்கரமான ஒரு உயர்வை நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாதையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதுனால எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையோட புறப்படுங்கள். நம்முடைய ஓட்டத்தை யாரும் தடுக்க முடியாது. ஒன்றாவது, கர்த்தர் நம்முடைய ஓட்டத்தை தடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டார். நம்முடைய ஓட்டம் தடைபடாது. ஏனென்றால் நம்முடைய ஓட்டத்தை துவங்கினது கர்த்தர். இரண்டாவது, நம்முடைய பாதையை அமைத்ததே கர்த்தர் தான். யோர்தான் வழியாத்தான் இவர்கள் வரணும் அப்படிங்கிற பாதையை அவர் அமைச்சு வச்சிருக்கிறார். அமைத்து வைத்த பின்பு யோர்தான் கரை புரண்டு ஓடினா என்ன, அது எப்படி ஓடினால் என்ன, நம்முடைய பாதங்கள் படுகிற போது தடைகள் தானாய் விலகும். வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை குறித்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கிறார்.
கர்த்தர் தூதன் அனுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வருகிறார். முதற் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து இருப்பு கதவண்டை வந்தபோது அது தானாய் திறந்தது என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிறைச்சாலையில் இருக்கிற மிகப்பெரிய கதவே இருப்பு கதவு தான், அந்த இரும்பு கதவு தான். அந்த கதவு தானாய் திறந்ததாம். அப்படியானால் நம்முடைய பிரயாணத்தை, நாம் புறப்பட்டு போவதை, நாம் செயல்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை தேவஜனமாகிய நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகள், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பாதையை அமைத்து கர்த்தர் வைத்திருப்பதனால நம்முடைய ஓட்டத்தை எதுவும் யாரும் தடை பண்ண முடியாது. 3வது, சத்துருவின் கையில அவர் விட்டு விடமாட்டார். எனவே நீங்கள் உங்கள் ஓட்டம் தடைபட போவதில்லை. ஏன்னா சத்ருவின் கையில கர்த்தர் விட்டு கொடுப்பதற்கு எந்த சூழ்நிலையிலும் ஆவலா இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையில் அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடைய நன்மையே அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். அன்பு தேவஜனமே, எந்த சூழ்நிலையிலையும் நம்மை பின்தொடர்ந்து ஓட்டத்தை தடுக்க முயற்சிக்கிற சத்ருவின் கையில கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். எனவே என்னுடைய ஓட்டம் தடைப்படுவது இல்லை. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய இல்லத்தில் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேல் அவனுடைய சம்பளத்தை மாற்றி மாற்றி லாபான் யாக்கோபை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். குறிப்பிட்ட காலம் வந்தது, ஆண்டவர் உன்னை சொந்த தேசத்துக்கு திரும்ப கொண்டு வருவேன்னு சொன்னார். அவன் திரும்ப தன்னுடைய பிரயாணத்தை துவங்குகிறார். தன்னுடைய பரிவாரங்களோடு புறப்பட ஆரம்பிக்கிறார். மாமனாரிடத்தில் அறிவிப்பு இல்லாமல் கிளம்புகிறார். போகிற வழியில் அவர் கிளம்பி போய் 3 நாளுக்கு அப்புறம் மாமனாருக்கு தகவல் சொல்லப்படுகிறது, இப்படி யாக்கோபு புறப்பட்டு விட்டார். இந்த லாபான் யாக்கோபுக்கு தீமை செய்ய வேண்டும் என்கிற மிகப்பெரிய எண்ணத்தோடு புறப்பட்டு வருகிறார். அந்த நேரத்தில் தான் அங்கே வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு ஓடி போனது லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் கிலேயாத் மலையில் அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் வெளிப்பாட்டிலிருந்து நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலையும் நம்மை எந்த சத்துரு வேண்டுமானாலும் பின்தொடரட்டும், நம்முடைய ஓட்டத்தை தடுப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மை தடுப்பதற்கு, கர்த்தர் அழைத்த அழைப்பில் ஓட விடாதபடி தடுப்பதற்கு எந்த சத்துரு வேண்டுமானாலும் பின்தொடரட்டும். ஆனால் நான் நம்புகிறேன், அந்த சத்துரு நம்மை மேற்கொள்ள விடாதபடி, சத்துருவுடைய கையில் நம்மை ஒப்பு கொடுக்காதபடி, சத்துருவை ராஜாமங்கள்ல சொப்பனங்கள்ல தோண்டி கர்த்தர் எச்சரித்து நம்மை தொடர்ந்து ஓட வைப்பாராக. இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் போது ஏதோ சில அச்சுறுத்தல்களுக்குள்ள, ஏதோ சில மிரட்டல்களுக்குள்ள இனி தொடர்ந்து பிரயாணம் பண்ண முடியாதபடி, தொடர்ந்து செயல்பட முடியாதபடி மிரட்டல்களுக்குள் அகப்பட்டிருக்கிற யாரோ சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பயப்படாமல் முன்னேறி செல்லுங்கள். அந்த சத்துருவின் கைகளில் உங்களை நான் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உங்களை கொண்டு ஒரு காரியத்தை நான் துவங்கி இருப்பேனானால் அதை முடிப்பதற்கு உங்களோடு கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வல்லவர் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். எந்த சத்துருவும் நம்மை தடுக்க முடியாது. ஏதாவது சத்துருக்கள் தடுப்பதற்கு முயற்சித்திருப்பாரானால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலேயே கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை எச்சரிக்கிறார். என் பிள்ளைகளை பார்க்கும்போது நன்மையை தவிர தீமையை பேசக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த நபரை நான் பார்க்கும்போது என்ன பயமுறுத்துவார்களோ, மிரட்டுவார்களோ, எப்படி இவர்களை நான் எதிர்கொள்ளுவேன் என்கிற எண்ணத்தோட நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை தெளிவா சொல்றேன், அவர்களை நீங்கள் பார்க்கும்போது சமாதானமாய் பேசத்தக்கதாய் இந்த
நேரத்தில் உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். எந்த சூழ்நிலையிலையும் உங்களை பின்தொடர்கிற சத்துருவின் கரங்களை கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஏனென்றால் உங்கள் ஓட்டத்தை நியமித்தது கர்த்தர், உங்களுக்கு பாதை அமைத்தது கர்த்தர். உங்களை சத்துருவின் கையில விட்டு கொடுப்பதற்கு அவர் விருப்பம் உள்ளவரே இல்லை. எனவே நம்முடைய ஓட்டம் தடைப்படாமல் நாம் ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் ஓட்டம் தடைப்பட்டு விடுமோ என்கிற பயம் இல்லாமல் தொடர்ந்து பிரயாணப்படுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஓட்டத்தை தடுப்பது என்ன, அதை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஓட்டத்தை தடுப்பது, சோர்வுகள் ஓட்டத்தை தடுப்பதற்கு வாய்ப்புண்டு, பலவீனங்கள் ஓட்டத்தை தடுப்பதற்கு வாய்ப்புண்டு, அவிசுவாசம் ஓட்டத்தை தடுப்பதற்கு வாய்ப்புண்டு. இவைகளை மட்டும் உதறி தள்ளி நாம் தொடர்ந்து பிரயாணப்படுவோம். கர்த்தருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பதாக. உங்கள் ஓட்டம் ஒரு நாளும் தடைபடுவதில்லை. கர்த்தர் துவங்கி இருப்பாரானால் அவரை மட்டும் பார்த்து ஓடுங்கள். எந்த இடத்திலையும் நடுவழியில விட்டு விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல. துவங்கினதை முடிப்பதற்கு அவர் உண்மை உள்ள தெய்வம். ஒரு நிமிடம் இருக்க இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிற ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் எங்கள் ஓட்டத்தை தடைபட நீர் விடமாட்டீர் என்று, எந்த சூழ்நிலையிலும் எங்கள் ஓட்டம் தடைபடாது என்று நீர் சொல்லி இருக்கிற ஆண்டவரே, அந்த வார்த்தையை நம்பி நாங்கள் ஓடுகிறோம். அந்த வார்த்தையை நம்பி நாங்கள் ஓடுகிறோம். ஆண்டவரே, இப்போ இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. யாரோ சிலர் படிப்பை தொடர்ந்து படிக்க முடியாம ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக முடியாம ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்படிப்பட்ட அவஸ்தைகளுக்குள்ள இருப்பார்களானால் அவருடைய படிப்பு தொடர்ந்து ஆண்டவரை நிறைவேறுவதாக, அதற்கேற்ற வாசல்கள் திறக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வேலைகளில் தொடர்ந்து முன்னேற முடியாம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், தடைப்பட்டு இருப்பார்களானால் அவருடைய வாசலும் திறக்கப்படுவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெபத்தில, வேத வாசிப்பில, பரிசுத்தத்தில, உம்மோடு உள்ள நெருக்கத்தில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், தொடர்ந்து பிரயாணப்படாமல் தடைப்பட்டு இருப்பார்களானால் உம்முடைய தூதர்களை அனுப்பி தடைகளை நீர் மாற்றுவீராக. பாதை அமைத்ததற்காக, ஓட்டத்தை துவங்கினதற்காக, சத்ருவின் கையில விட்டு கொடுப்பதற்கு நீர் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆயத்தம் இல்லாமல் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பீராக. உம்முடைய கரங்களை தாங்கி நடத்துவதாக. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த டிவி ஊழியங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்ட ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், தொடர்ந்து ஓடும்படி ஒரு புதிய பலனை கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், பெரிய காரியங்கள் செய்யும்.